friends, today's special caramel popcorn. Popcorn எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, வாங்க அதுக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ட்ரை கார்ன், காஞ்ச சோளம் 1/2 கப்பு, ப்ரௌன் சுகர் 1 கப்பு, இல்லை நீங்கள் வெள்ளை சீனி கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், எசன் வெனிலா 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம சமைக்கலாம். ஒரு சட்டி எடுத்துச்சிங்க, அதில் பட்டர் போட்டுங்க, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுங்க. பட்டர் கறி விடுங்க அனலில். அடுப்பை ஸ்லோவாக வச்சுங்க, ரொம்ப சூடாக இல்லாமல் லோ டெம்பரேச்சர் வச்சுங்க. இப்போ பட்டர் கரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம காஞ்ச சோளானை போட போகிறோம், அதாவது ட்ரை கார்னு. ஸோ இது நம்ம ஒரு 1/2 கப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா கிண்டி விடுங்க. ஸோ அந்த எண்ணெய் பசை எல்லா மேலேயும் இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைக்கணும். அப்போது ஏன்னா அது பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பாத்திரம் மூடி உள்ள பாத்திரம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ ஆனால் ஏற ஏற பாப்கார்ன் ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மூடி திறக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பாப்கார்ன் வெடிக்கிறப்ப கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மூடி மூடி தான் இருக்கணும். அந்த பாப் சவுண்ட் நின்றுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் பாப்கார்ன் அந்த கவர் நீங்கள் திறக்கலாம். அதற்கு மூடி திறக்க வேணாம். அது சவுண்டு நின்றுச்சுன்னா அர்த்தம் எல்லாமே பாப்கார்ன் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 5 to 7 மினிட்குள்ளே இந்த பாப்கார்ன் எல்லாம் வெடிச்சிடும். எல்லாம் பாப் பண்ணிடும். சவுண்டு நின்ற பிற்பாடு தான் நம்ம மூடியை திறக்கணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஓரளவு எல்லாம் பாப்கார்னும் வெடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தனியாக வச்சுருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், திருப்பி அந்த அடுப்பில் என்ன செய்யப்போகிறோம், கருப்பு சீனி எடுத்து வச்சுருந்த கருப்பு சீனி போட்டுக்குவோம். போட்டு அதை கரையோட உட்குறாரோம். அப்படி நீங்கள் வெள்ளை சீனி யூஸ் பண்ணுற கூட கருப்பு சீனி பதிலுக்கு வெள்ளை சீனி யூஸ் பண்ணலாம். நம்ம 1 கப்பு யூஸ் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் விட்ட பிற்பாடு நம்ம கிளறி விடணும். அது கரைய ஆரம்பிக்கும். நம்ம கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் கருப்பு சீனி யூஸ் பண்ணுறதுனால தான் எல்லாம் பிளாக்காக இருக்குது. ரொம்ப அது கரைஞ்சது ரொம்ப அந்த நேரம் ரொம்ப டார்க்னஸாக இருக்குது. அதே நீங்கள் வெள்ளை சீனி யூஸ் பண்ணியிருந்தாக்கா இந்த அளவுக்கு டார்க் கலர் காட்டாது. கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதே சமயம் எங்கெங்கே கட்டியாக இருக்கோ அதெல்லாம் கிண்டுன்றப்ப அந்த சுகரில் கரைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு லெவல் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு. எசன் வெனிலா ஊற்றிக்கலாம் 1 டீஸ்பூன். ஸோ கிண்டி விட்டுருவோம். ஸோ இப்போ நேரம் மாற ஆரம்பிக்குது பாருங்களேன். இருக்க நேரம் மாறுது, அது லூஸ் ஆகுது. இப்போ நம்ம பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போடுறோம். போட்டோடனே அது நல்ல ஒரு கலரை கொடுக்குது. பேக்கிங் சோடா நல்ல ஒரு லைட்டான கலர் ஆயிடுச்சு. இப்போ ஸோ இந்த டைமில் என்ன செய்யணும், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டிலே நம்ம பொரிச்சு வச்சுருந்த அந்த சோளம் இருக்கல பாப்கார்ன், ஸோ போட்டு நல்லா கோட்டிங் பண்ணோம். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா நல்லா கோட்டிங் ஆகும்.
இந்த சூட்டிலே நீங்கள் கோட்டிங் பண்ண ஸோ எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் நீங்கள் கிளறி விடணும். நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறப்ப தான் வந்து 2 சைடும் தூக்கி விடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து சூட்டபுளாக இருக்கோ அதேமாதிரி அந்த கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூட்டோடு எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும், ஏன்னா நம்ம கேரமல் போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து அந்த சீரப் சுகரோட சீரப் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ கோட்டிங் பண்ண பிற்பாடு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு அளவு வந்து எல்லாமே கோட்டிங் ஆயிடுச்சு, எல்லாமே நேரம் மாறிடுச்சு. சூடாக இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்யணும், பார்த்துடுங்க, எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைப்போம். சூடு ஆறின பிற்பாடு அந்த பிடிச்சிட்டு இருக்கிறத வந்து கையிலேயே வந்து உடச்சி விட்டுருங்க பாப்கார்னு. இப்போ நம்ம சூடாக இருக்கிறனால ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா கையெல்லாம் சுட்டுரும். அதனால் என்ன செய்யணும், அது ஆறின பிற்பாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கும், ஹார்டாக இருக்கும். நீங்கள் உடச்சி விட்டிங்கனாக்கா நல்லா ஒரு க்ரான்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். ஒரு காற்று போகாத ஒரு தப்ப வேலை இல்லை பாட்டிலில் போட்டு எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய கேரமல் பாப்கார்ன் இஸ் ரெடி. சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா அங்கே வாங்கி சாப்பிட்டீங்களே அதே போல் எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்டவங்க நம்ம படம் பார்த்துட்டு வீட்டில் கூட உட்காந்து டிவி முன்னுக்கு உட்காந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. God bless you all. Happy cooking. Bye-bye. Drop it.